மனிதனித மனிதன் சரவண சமையல் இது சர்வயோகினி அறுசுவை தருவார் அவள் அன்னபூரணி சரவண சமையல் இது சர்வயோகினி அறுசுவை தருவார் அவள் அன்னபூரணி ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும் ஒவ்வொரு ருசியிலும் பசியும் மாறும் சமையல் 6 வகை கலை அல்லவா தீர தீர நாம் மருதவ மகரித சரவண சமையல் இது சர்வயோகினி அறுசுவை தருவாள் அவள் அன்னபூரணி எதிலும் உண்டு கணக்கு நீ நெருப்பு குறைச்சி வணக்கு பருப்பு வெந்ததும் வாசம் வந்ததும் பாசம் சேர்த்து இறக்கு ஆமா மசாலாவை மிக்சியில் அரைக்காம அந்த அம்மியில் அரைச்சிட்டோமா முத்தண்ணே கொஞ்சம் தேங்காய் உடைச்சு துருவிட்டு வாங்களேன் ஐயா காய்கறியை நறுக்கி கழுவக்கூடாது கழுவி நறுக்கணும் அம்மா செய்யும் சமையல் அன்பை ஊட்டி வளர்க்கும் பாட்டி செய்யும் சமையல் மருத்துவம் இருக்கும் தாய் நினைவூட்டினால் தங்கையோட சமையல் புது சுவை கூடினால் அண்ணியோட சமையல் மனைவி சமைப்பதில் மனசிருக்கும் தோழி சமையல் தப்பு பிடித்திருக்கும் ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு உறவு மருத்துவம் இருந்தால் மகத்துவ உணவு தீர தீர நாதீர தீர நாதி சரவண சமையல் இது சர்வயோகினி அறுசுவை தருவாள் அவள் அன்னபூரணி வெண்டைக்காய் பொரியல்ல கொஞ்சம் தயிர் விட்டு இறக்குனேன்னு வையே வளவளப்பான வெண்டைக்காய் மொறு மொறுன்னு இருக்கும் நண்பன் வீட்டு உணவு உரிமையாக இருக்கும் பிள்ளை போடும் உணவு கடமை சொல்லி கொடுக்கும் ஏற்ற தாழ்வை போக்கும் சமபந்தி உணவு பகையை நட்பாக்குமே எதிரி வீட்டு உணவு ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கணும் பண்பாட்டை உணர்த்திடுமே விழா கால உணவு நம்மாயுளையே கூட்டும் அம்மா மண் பானை உணவு கீரை நிறம் மாறாம இருக்கணும்னா கொஞ்சோண்டு வெல்லத்தை சேர்த்துக்கணும் கொஞ்சம் தான் ஒவ்வொரு உணவும் தனித்தனி சிறப்பு சமையலில் வாழ்க்கை தத்துவம் இருக்கு தீர தீரனா தீர தீரனா தீர தீரனா தீர தீரனா சரவண சமையல் இது சர்வயோகினி அறுசுவை தருவாள் அவள் அன்னபூரணி ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும் ஒவ்வொரு ருசியிலும் பசியும் மாறும் சமையல் 6 வகை கலை அல்லவா தீர தீரனா மனிதவ மகரித சரவண சமையல் இது சர்வயோகினி அறுசுவை தருவாள் அவள் அன்னபூரணி
அப்படின்னாலே என்னங்க நம்மளுக்கு தோணுது? ஸ்ரீ அரவிந்த ஆஷ்ரம், பீச், ஆரோவில். இதை தாண்டி பாண்டிச்சேரியில் என்னங்க தோணுது? நம்ம பாண்டிச்சேரி ஒரு அரவிந்தர் இருக்காரு. யாருன்னு தெரியாதா? அவர் தாங்க நம்ம எம்பிஜி, நம்ம பிரதர். லெட்ஸ் வெல்கம் ஹிம். அடடா, இப்படியே சொல்லி முடிச்சுட்டா நிறைய இருக்கும். இன்னும் நிறைய இருக்கு நம்ம எம்டி சாரை பத்தி சொல்ல. டாக்டர் ஜே அரவிந்தன், தி யங் visionary and an energetic engineer, is the chairman and managing trustee of the Acharya Educational Public Trust. He is also the chief mentor of Acharya Group of Educational Institution. As a true educationist, his aim to strive for excellence and contribute for an intellect and shining India. His untiring work in this direction earned him many laurels, including the awards. Aha, award in sonnone danga enakku naanga varudhu. Recently, one of our institution has been got Swachh Puraskar Award. In the institution, Shri Sampurna Vidyalaya of Acharya for the clean campus. Now let's give the big round of applause for the young and dynamic leader, Dr. J. Aravindan, for being the mental and physical support to all our present and future endeavors. Now, I feel honored to introduce our beloved chief guest. He is nothing but the great legend of cooking. We could guess who is he. He was born in Chennai. He did his career in hotel management. He selected hotel management as his career. He was the first person to do PhD in hotel management. Even other than that, he did his UG and PG in commerce. We would have known about one of his book, Damu's Home Freestyle Cooking. Yes, it's our one and only Chef Damodaran who got the great success in the Guinness World Record for the longest cooking marathon. Welcome you, sir. Now, I welcome our other guest, the director of Rotary Club, Sir Jay and Lawrence. Welcome, sir. Healthy cooking is the best preventive medicine. We know everybody. We are all gathered here for the wonderful event, Lunchbox, organized by Acharya Group of World Class Institution. Happy welcome. Acharya happily welcomes the man who possesses holder of Guinness record for the longest cooking marathon, Lifetime Achievement Award from South Indian Culinary Association, and first Indian chef to receive the doctorate in hotel management and catering technology. Put your hands together for none other than our honorable chief guest, Dr. Chef Damodaran ji. Acharya proudly welcome ji for Lunchbox event. Welcome you ji. Acharya again proudly welcomes our today's event. A warm welcome to our respected chief mentor, chairman of Acharya World Class Institution, Dr. J. Aravindan ji, the one and only game changer of educational system in India. He is the man of creator of healthy and wealthy world of a happy students community. Hearty welcome, sir, to this wonderful event today. And Singhams who are sending the winners to Singapore. The winners are waiting in front of us. Yes, the wholeheartedly welcome our spectacular sponsors to this great event. Golden sponsors, Make My Trip in association with Rotary Club of Pondicherry Central, powered by Lansing Toyota. And I warm welcome Rotary Club Director, Mr. Lawrence G and Mr. Jai G. Welcome, sir, for this today's Lunchbox event. And proud sponsors are a warm welcome again, radio partner Suryan, FM 93.5, media partner Lifestyle Media, GRT Jewelers, Reliance Jio, Vodafone, Orange Multi-Cuisine Restaurant, Sandy Square, DL Cakers, Smile Ice Cream, Yuvati. Very big hand. Once again, welcome all the sponsors today's event. And very big supporters today. We proudly welcome the backbone of future healthy citizens who
who's none other than the stars of today's event. All the mothers who's joined hands today for this make event a huge success. Your participation makes us happy today. Very big hand for all the backbone of Acharya Institution and the Pondicherry mothers today is present in a very big success. And hearty welcome to all our head of the institution, head of all the department and tremendous teachers, and your team effort made this event a great success. Above all, நம்மளுக்கு மேல எப்பயுமே எல்லா ஒரு ஈவென்ட்லயும் ஆச்சாரியா இல்ல நம்மளுக்கு blessings கொடுத்து நமக்கு வந்து பின்னாடி இருந்து வழி நடத்துறவங்க நம்மளுடைய சீஃப் மென்டரோட அம்மா மிஸ்ஸஸ் ஆதிலட்சுமி மேடம். வெல்கம் மேம். Thank you so much for your presence today. It's a very happy today for us. And இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் எல்லாரையுமே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பசங்களெல்லாம் கிளப்பி மார்னிங் டிஃபன் சாப்பிடாம ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம் இல்லைங்களா? டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் மதர்ஸ் அட் ஸ்கூல், நோ டவுட். பிக் சல்யூட் ஃபார் ஆல் த டீச்சர்ஸ் பிகாஸ் தே ஆர் டேக்கிங் கேர் யோர் வார்ட்ஸ் இன் தி கேம்பஸ். வெரி பிக் ஹேண்ட். அண்ட் போதிய போஷாக்கு இல்லாத உணவு முறையால் இளைய பாரதம் இளைத்த பாரதமாக மாறி வருகிறது. அண்ட் இன்றிலிருந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் ஈவென்ட் ஒரு நல்ல மாற்றத்தை அமைத்திட வித்தாக இந்த ஆச்சாரியா இன்ஸ்டிடியூஷன் லஞ்ச் பாக்ஸ் ஈவென்ட்டை நடத்தி எல்லோரையும் வருகிறவர்கள் என்று வரவேற்று மகிழ்கிறது. Have a happy day. Love you so much. Next, it's a time for honoring our chief guest. Now, I would like to welcome our Aravindan sir to honor our chief guest, Mr. Damu sir. Now I would like to invite Miss Kavita ma'am to honor our MD sir. I would like to invite MD sir to honor Kuna sir. Next, I would like to invite MD sir to honor our J sir. Happy morning. Love you so much. நிறைய ஃபேன்ஸ் இங்கே இருக்காங்க. எனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டத்துலேயும் இந்த ஒரு கிளைமேட்லேயும் இன்றைக்கி சந்தோஷமாக ஒரு காந்தி ஜெயந்தியை ஒரு உற்சாகத்தோட இந்த அம்மாக்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து அட்டகாசம் பண்ணி அட்டகாசமான ஒரு சமையலை பண்ணியிருக்காங்க. கிளாப் ஃபார் த ஒண்டர்ஃபுல் அம்மாஸ் ஹூ கம் ஆல் த வே டிக்ளேரிங் நாங்கள் ஒரு செம்ம அம்மா. வாவ் மதர்ஸ் அண்ட் சூப்பர் மாம்ஸ். வாவ் மாம்ஸ் வெர்சஸ் சூப்பர் மாம்ஸ். இந்த வாவ் மாம்னு பேர் வைக்கும்போது யாரா அந்த வாவ் மாம்னாக்கா, அந்த வாவ் மாம் யாருனாக்கா வீட்லேயும் வேலை செய்யணும், ஒர்க்லேயும் வேலை செய்யணும். வீட்லேயும் வேலை செய்யணும், ஒர்க்லேயும் வேலை செய்யணும், ரெண்டு இடத்துலையும் வேலை செய்கிற அந்த வாவ் மாம்ஸ். கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஆஃப் த வாவ் மாம்ஸ். அவங்க எவ்வளோ சேலஞ்சிங்காக எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்கள ஃபீல் பண்ணி, ஏன்னா இன்றைக்கி வீட்டில் குக் பண்ணி முடிச்சுட்டு வேலைக்கு போகிற ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அவங்களுக்கும் டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணணும், வீட்டில் இருக்கவங்களுக்கு ரெடி பண்ணணும். ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸை வந்து ஒரு மேஜர் சேலஞ்ச் எவ்ரிடே இந்த விமன்ஸ் வேர்ல்டு. மோஸ்ட்லி ஒரு 85% விமன்ஸ் குக் பண்ணுறாங்க, சில 15% மென் தான் பற்றி குக் பண்ணுறாங்க. ஸோ அந்த 15% மென் அவங்களுக்கு நான் கிளாப் பண்ணிக்கிறேன். ஓகே, லஞ்ச் பாக்ஸில் ரெடி பண்ணுற அந்த 15% அப்பாக்களுக்கு என்னோட வாழ்த்துக்களையும் சந்தோஷத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் யார் ரெடி பண்ணாலும் சரி அவங்க வாவ் தான். ஒர்க்கிங் அவுட் ஒண்டர்ஸ் எவ்ரிடே. ஸோ அந்த ஒண்டர் ரெடி பண்ணும்போது மார்னிங்கில் இருக்க எல்லா சேலஞ்சஸும் தாண்டி நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் ஒரு நியூட்ரிஷனும் டயட் கொடுக்கணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து எல்லாருக்குமே வரணும். எந்த ஒரு லஞ்ச் பாக்ஸை பார்க்கும்போது ஒரே கலரில் இருக்குதோ அது வந்து புவர் மேன்ஸ் லஞ்ச் பாக்ஸ். என்னது ரொம்ப இது எங்கே ஆரம்பிச்சதுனாக்கா, ஒரு பசங்க லஞ்ச் சாப்பிடும்போது அந்த லஞ்ச் டைமில் நம்ம பசங்களோட லஞ்ச் பாக்ஸில் நான் நோட்டீஸ் பண்ணேன், நிறைய லஞ்ச் பாக்ஸ் ஒரே கலரில் இருந்தது. ப்ரௌன், ஒயிட், எல்லோ. அதுலேயும் சில லஞ்ச் பாக்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. காலையில் வச்சு இட்லி, காலையில் வச்சு தோசை. ஸோ அதில் ஒன்றும் தெரியல நேற்று நைட்டு வச்சதா சப்பாத்தியாக கூட இருக்கலாம், அதோட குருமாவாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்தியன் கான்டெக்ட்ஸாக பர்டிகுலர் சவுத் இந்தியாவில் ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு சமைச்சு இன்னைக்கு கொடுத்தாலும் போறீங்க. கிளாப் ஃபார் யூ. 2018 நடந்துட்டு இருக்கு. 2028 போகும்போது ஒரு மாசத்துக்கு முன்னாடி சமைச்சதோ இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சமைச்சதோ இன்னைக்கு எப்படி நம்ம பேக்கெட் ஃபுட் வாங்குறோமோ அதே மாதிரி வீட்லேயே லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருவாங்க. ஒரு வாரத்துக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூழ்நிலை எப்படி வேணா மாறலாம். நிறைய த்ரெட் இருக்கு. ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும். கலர்ஃபுல்னாக்க நேச்சுரல் கலர்ஸ், அந்த வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை நிறைய ஆட் பண்ணணும்.
எப்போ நான் ஃபீல் பண்ணால் ஒரே கிளாஸில் இருக்க அதே பசங்களில் இங்கே தேங்காய் திட்டு கேம்பஸில் பார்ப்பேன், ஒரு 8th standard பசங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. வில்லியனூர் கேம்பஸில் பார்ப்பேன், அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. விழுப்புரம் கேம்பஸில் பார்ப்பேன், இல்லை சென்னையில் போய் பார்த்தா அதே ஏஜ் குரூப் தான் இருக்கும், ஆனால் வேறு வேறு மாதிரி இருப்பாங்க. அதே ஏஜ் குரூப் நம்ம பசங்க வந்து இந்த ஏஜ் குரூப்பில் இருக்க பசங்க டெல்லியில் இருக்க பசங்களோ சரி, இல்லைனாக்கா ஒரு அமெரிக்காவில் இருக்க பசங்களோ இல்லை லண்டனில் இருக்க பசங்களோ ஹைட் அண்ட் வெயிட்டில் தான் நான் பார்க்குறேன். அந்த ஹைட்டு தான் நான் ஈஸியாக பார்க்குற இண்டிகேட்டர். இங்கே ஒரு 5ஆம் கிளாஸ் பையனை பார்க்குற என்ன ஹைட்டில் இருக்கான், அங்கே என்ன ஹைட்டில் இருக்கான்னு பார்த்தா இது இல்லை சார். டிஎன்ஏ ஜீன் என்ன தான் சொன்னாலும் நம்ம வந்து அந்த தாத்தா பாட்டியை வந்து அவங்க ஒர்க் பண்ணாங்க, வேலை செஞ்சாங்க, அவங்களோட பாடி டைப், அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடல் வேறு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடல் வேறு. அப்போ அந்த அதுக்கேற்ற ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் நம்ம கொடுக்குறோம்னா கிடையாது. நம்ம சாப்பிட்றதே வந்து ரொம்ப லோ நியூட்ரிஷன் ஃபுட்டு தான். எவ்வளோ வெஜிடபிள்ஸ் எடுத்தாலும் ஃப்ரூட்ஸ் எடுத்தாலும் இப்போ இருக்கிற அந்த அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் மாடலில் வந்து நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து வெரி லோ நியூட்ரிஷன் ஃபுட்டு தான். ஸோ அதில் எப்படின்னா நம்ம அம்மாவோ அப்பாவோ ஒரு நல்லது செய்ய முடியும்னாக்கா அப்போ அந்த நல்லது செய்யறதுக்கு அந்த ஏற்பாடு தான் வந்து இந்த லஞ்ச் பாக்ஸை கொஞ்சம் அவேர்னஸாக கொண்டு வரலான்னு. இது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமோ ஒரு ஒர்க் ஷாப்போ வச்சிருந்தா யாரும் வந்து உட்காந்துருக்க மாட்டாங்க, யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டாங்க. டெஃபினட்டாக ஒரு காம்படிஷன் வைக்கும்போது, அதுவும் சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு ஒரு ஏற்பாடு, அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடைச்சாங்க. கிளாப் ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஸ்பான்சர்ஸ். நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்திருக்கும், எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்பாடு இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை கொண்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்பான்சருக்கும் சரி. இந்த ப்ரோக்ராமே ஒரு அவேர்னஸ் ஏன் சொல்கிறேன்னாக்கா, இதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அம்மாவும் உடனே டக்குன்னு ரெடியாக இருக்க மாட்டாங்க. நிறைய ஹோம்ஒர்க், ரிசர்ச்சு, மற்றவங்களை காட்டில் நம்ம அழகாக பண்ணணும், நல்லா பண்ணணும், சூப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கி அதுக்கு வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு பக்கம் ரிசர்ச்சில் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணாலும் இன்னைக்கு வந்து மற்றவங்களை என்னென்னலாம் செஞ்சு வச்சாங்க பார்த்துருப்பாங்க. இதில் நிறைய அம்மாக்கள் அப்பாக்களை உடனே ஐடியா வந்திருக்கும் என்ன பண்ணலான்னு. இதை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு என்னன்னா, இதை கண்டினியூ பண்ணாக்கா வருஷம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஈவெண்ட் ரெகுலராக கண்டினியூ பண்ணாலே பசங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஓகேவா? எனக்கு வேண்டியது அவ்வளோதான். என் பசங்க நல்லா வெரைட்டி சாப்பிடணும், நல்லா கும்முன்னு இருக்கணும், ஆல்ஃபா ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்லா பர்சனாலிட்டியாக இருக்கணும். எனக்கு சந்தோஷம் அதுதான். ஏன்னா ஆச்சாரிய பசங்களை பார்த்தாலே தெரியணும், வாய் திறந்தா சூப்பரா தெரியணும், நடந்தா அப்படி ராஜா மாதிரி இருக்கணும், ராணி மாதிரி இருக்கணும். ராஜாக்கான சாப்பாடு, ராணிக்கான சாப்பாடு எப்படி இருக்கணும் அதுதான் ஆசைப்படுறேன். நம்ம பிள்ளை ராஜா ராணி கொஞ்சம் மேட்டர்ல ராஜாக்கான சாப்பாடு கொடுக்கணும், ராணிக்கான சாப்பாடு, அது பிச்சைக்காரன் சாப்பாடு மாதிரி இருக்கக்கூடாது. ஒரே கலர்ல சாப்பாடு கொடுத்தா அப்புறம் அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வச்சு, இல்ல அந்த அப்பாவை கூப்பிட்டு வச்சு அம்மாவை என்ன பண்ணுவான்னு என்ன செய்யலாம். ஆனா ஒரே கலர்ல அந்த வெறும் லெமன் ரைஸ் கொஞ்சம் ஊறுகாய் வச்சு அனுப்புறது, தைஸ் ஊறுகாய் தப்பு கிடையாது. அதை ஒன்றும் இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு போடலனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. நான் ரொம்ப அழகாக நான் சொல்லுவேன், ஒரு மைதா மாவை எடுத்து அழகாக ரெடி பண்ணுவாங்க சில பேர். அதுக்கு அப்படியே போட்டு ரெடி பண்ணி அப்படி பேக்கரில் வச்சு எடுத்தாக்கா அது பிரெட் ஆகிடும். அதை கொஞ்சம் எக்கில் ஆட் பண்ணி ஒன்று கொஞ்சம் ஸ்வீட்டில் ஆட் பண்ணி போட்டு எடுத்தாங்கனாக்கா அது கேக்காக மாறிடும். நான் பிரெட் செஞ்சதுக்கு அப்புறம் அது மேலே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றினாக்கா அது கேக்காக மாற்ற முடியாது. ஆஃப் பாயில்டு தான், அது ஆம்லேட் தான். நிறைய பேர் நினச்சின்னா வயசுக்கு ஆனதுக்கு அப்புறம் நான் விட்டமின் டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாக்கா உடம்புல போய் சேராது. சின்ன வயசுல அந்த மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணும் போது சின்ன வயசுலயே அதை போட்டு சேர்த்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். அது டெஃபினட்டா என்னை பார்த்தாலே தெரியும். எங்க அம்மாவும் இருந்திருக்காங்க, நான் வளரும் போது எனக்கு நல்லா அப்படி செமையான சாப்பாடு தான் போட்டு வளர்த்தாங்க. கீரை, அடை, இங்க பாக்குற நிறைய ஐட்டம் வீட்டுல வந்து அம்மா வந்து ரொம்ப கேஷுவலா ரெகுலரா செஞ்சு சமைச்சு கொடுத்துருப்போம். அது பாட்டி சரி அம்மாவும் சரி எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுத்ததுனால நமக்கு ஹைட் அண்ட் வெயிட் டெஃபினட்டா எங்க அப்பாவை காட்டு நான் நல்லா ஹைட்டா இருக்கிறேன். இப்போ என் பையனுக்கு என்னோட ஹைட் வரணும்னாக்கா என்னோட ஹைட்டை தாண்டணும்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். ஏன் சொல்றேன்னாக்கா, நம்ம பசங்களை தேங்காய்த்திலேருந்து ஒரு 6th standard கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு வில்லியனூர் 6th standard கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பார்த்தாங்கன்னா சேம் ஹைட் வெயிட்ல கிடையாது. 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இவ்வளவு டிஃபரன்ஸ் வரணும் அவசியம் கிடையாது. ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லை, ஆவரேஜா சொல்றேன். இது எல்லா ஸ்கூல்லையும் இருக்கு. எல்லாருக்குமே இது நான் சொல்ற இந்த கருத்து பொருந்தும். இந்த ஏஜ்ல வளர்ந்தாதான் உண்டு. அது நல்ல வளர்ச்சிக்கு, நல்ல மூளை வளர்ச்சிக்கு சாப்பாடு போடணும். ஸோ செஃப் தாமு உங்களுக்கு எப்படி என்ன சொல்லுவான்னு தெரியாது. ஆஸ் எஜுகேஷனிஸ்டா நான் பண்ண ரிசர்ச்ல ஃபுட்டு என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், 11th standard பசங்க 12th standard பசங்க காம்படிஷன் போறவங்க எப்படி எடுத்துக்கணும், ஸ்போர்ட்ஸ் பசங்க எப்படி ஃபுட் எடுத்துக்கணும், நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதுல சொல்ற ஒரு கீப் நோட் பண்ணிக்கங்க. பசங்களுக்கு 3 விதமான ஃபுட்டை கொடுத்தே ஆகணும். ஃபுட் ஃபார் த பிளட், ஃபுட் ஃபார் த பிளட், ஃபுட் ஃபார் த பிரெயின், ஃபுட் ஃபார் த போன். இந்த 3க்கும் நம்ம ஃபுட்டு கொடுத்தே ஆகணும். ஃபுட் ஃபார் த பிளட், எவ்வளோ நீங்க ஃபுட் ஃபார் த பிளட் கொடுக்குறீங்களோ, ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்களோ அது ஃபுட் ஃபார் த பிளட். எவ்வளோ கீரை கொடுக்குறீங்களோ அது ஃபுட் ஃபார் த பிரெயின். சாரி, ஃபுட் ஃபார் த போன்ஸ் அண்ட் போன் மேரோஸ். ஓகே, அதுக்கு அடுத்து நட்ஸ். எதெல்லாம் உடைச்சாக்கா உள்ளேருந்து கிடைக்குமோ, அந்த ஹார்ட் கல் மண்டை நல்லா ஹார்டா இருக்குல்ல, அதுக்குள்ள இந்த பிரெயினுக்கு நட்டு
எல்லாம் ஹார்ட் நட்டை உடச்சி உள்ள கிடைக்கிறது அது எல்லாமே பிரெயினுக்கு போறது. ஓகேவா? அது மாதிரி எவ்வளோ நட்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அண்ட் கிரீன்ஸ் மஸ்ட். இது கம்பல்சரி டெய்லி பிளட்டுக்கான ஃபுட்டு, போனுக்கான ஃபுட்டு, பிரெயினுக்கான ஃபுட்டு கொடுத்தே ஆகணும். 3. இதுல நான் ஆச்சாரியா ஃபேமிலியிலேருந்து கொடுக்குற ஒரு பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னன்னாக்கா, கம்பல்சரி டெய்லி பசங்க 1 ஸ்பூன் நாச்சு தேன் சாப்பிட்டே ஆகணும். ஆஸ் அ வெல்விஷர் பசங்களுக்கு நல்ல ஃபுட்டு கொடுக்கணும்னாக்கா சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் தேன் 3 வேளையும் சாப்பிட்டே ஆகணும். சும்மா இருக்கும்போது அந்த நல்ல தேன் என்ன தேன் உங்கள் பிராண்டு நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா தேன் கம்பல்சரி 1. நம்பர் 2, முடிஞ்ச வரைக்கும் டெய்லி இன் எனி ஃபார்ம் நெல்லிக்காய் கொண்டு வந்துருங்க. எனி ஃபார்ம் நெல்லிக்காய் கம்பல்சரி. ஒரு நெல்லிக்காய் 2 நெல்லிக்காய். நெல்லிக்காய் சாப்பிடணும், தேன் நெல்லிக்காய் சாப்பிடலாம், இல்லை ஊறுகாய் சாப்பிடலாம், இல்லை நெல்லிக்காய் சமையலில் போட முடியல, வெறும் நெல்லிக்காய் கிடைக்கும் போது நம்ம சீசன் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் நெல்லிக்காவை மிஸ் பண்ண வேண்டாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான மேக்ஸிமம் எல்லா விஷயமும் அந்த நெல்லிக்காயில் பெரிய லெவலில் ஒரு இம்யூன் சிஸ்டத்துலேருந்து எல்லாத்தையுமே அதை பார்த்துக்கும். தேன், நெல்லிக்காய். 3வது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா நெய். நல்ல சுத்தமான நெய், மாட்டு நெய். நீங்கள் பாட்டில் இதுதான் நெய் அதுதான் நெய் ஆடெல்லாம் பார்த்தாதான் நம்பிடாதீங்க. புரியுங்களா? நெய்யை நீங்களே ரெடி பண்ணுங்க. நீங்களே செஞ்ச நெய். ஓகே, நீங்களே வெண்ணெய் எடுத்து நீங்களே செஞ்ச நெய்யாக இருந்ததுனாக்கா அதுதான் நெய். மற்றது எல்லாமே பொய் தான். மார்க்கெட்டில் இருக்குது எல்லாமே பொய் தான். நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் அது நெய். அது முடிஞ்ச நீங்களே செஞ்சு பாருங்க. நான் உண்மையிலே இதை செக் பண்ணுறதுக்கோசம் நம்ம மாடு வச்சுருக்கோம் ஹாஸ்டலில். ஒரு 70 மாடு கிட்ட இருக்கா. நம்ம பால் வாங்கி நம்ம வெண்ணெய் எடுத்து நம்ம நெய் செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சு பார்த்தேன். நெய்யை செஞ்சு உண்மையான நெய்யை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அப்போ தான் வித்தியாசமே தெரிஞ்சு. அப்போ இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டது எல்லாமே டுபாகூர்னு. ஏன்னா பக்கத்து பக்கத்தில் இருக்குது என்ன பிராண்ட் நெய் வாங்குறோம். ஏன்னா கிலோபடல ஹாஸ்டலுக்கு நெய் வாங்குறோம். அந்த பிராண்ட்லாம் வாங்கி வச்சுட்டு இது ஸ்மெல் பண்ண சூப்பராக இருக்குது, செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. இது ஒரிஜினலாக நம்மளே செஞ்ச நெய், ஆனால் ஸ்மெல்லே காணா. அதுக்கு ஸ்மெல் வந்து ஹீட் பண்ணும்போது மற்ற நேரத்தில் தான் அந்த ஸ்மெல் வருது. அப்போ ஒரிஜினலாக நெய் என்னன்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு புரிய வந்தது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆஸ் அ பிரதர் என் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்க எல்லா பசங்களுக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கும் அந்த ஹைட் அண்ட் வெயிட், அந்த பிரெயின் டெவலப்மெண்ட், போன் டெவலப்மெண்ட் அண்ட் பிளட்ல அந்த அந்த எந்த அளவுக்கு போஷாக்கு இருக்கணும் அது இருந்தே ஆகணும். ஸோ ஃபுட் ஃபார் த பிளட், ஃபுட் ஃபார் த பிளட், ஃபுட் ஃபார் த பிரெயின், ஃபுட் ஃபார் த போன். அது சமைக்கும் போது எப்படி வேணா சமைங்க, லவ்வோட சமைங்க. அதை தாண்டி வேற ஒன்றுமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த பாய்சன்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண பாருங்க. ஒயிட் பாய்சன் பேக்டு மில்காக இருக்கலாம், சுகராக இருக்கலாம், ஒயிட் சுகராக இருக்கலாம், இல்லை மைதாவாக இருக்கலாம், இல்லைனாக்கா அது பவுல்ட்ரி ஐட்டம்ஸாக இருக்கலாம். நாட்டுக்கோழி ஓகே, நாட்டு முட்டை ஓகே, பவுல்ட்ரி முட்டை, பவுல்ட்ரி சிக்கன் வேண்டாம். அதே மாதிரி பால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஊற்றினாலும் பரவாயில்லன்னா பால் காட்டை வாங்க ட்ரை பண்ணுங்க. பால், பாக்கெட் பால் த மோஸ்ட் அலார்மிங் ஃபுட் டுடே. And maida, as usual, everybody knows it is not a healthy diet, but it is a happy food. maida எது செஞ்சாலும் பசங்களுக்கு பிடிக்கும். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. ஆல்டர்னேட்டிவ் நிறைய இன்னைக்கு அழகாக கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்த அம்மாக்கள் அப்பாக்கள் எல்லாமே சொல்ற ஒரே விஷயம் தான், நீங்க தான் வாவ் மதர்ஸ், நீங்க தான் சூப்பர் மதர்ஸ். கிளாப் ஃபார் யுவர் செல்ஃப். வேற வாவ் மாம், சூப்பர் மாம். நீங்க வின் பண்றீங்க, வின் பண்ணல எல்லாம் மேட்டர் கிடையாது. உள்ள ஒரு தாட் வந்து தெரியுமா, என்னால நல்லா செஞ்சு தர முடியும், என்கிட்ட விஷயம் இருக்குது, என்கிட்ட சரக்கு இருக்கு, என் பிள்ளைங்க நல்லா தான் கொடுக்குற ஒரு நம்பிக்கை இருந்தது தெரியுமா. அந்த அம்மா தான் சூப்பர் அம்மா, அந்த அப்பா தான் சூப்பர் அப்பா. அந்த அம்மாக்கள் அப்பாக்களுக்கு நான் சல்யூட். அந்த அம்மாக்கள் அப்பாக்கள் நீங்க வந்திருக்கீங்க. வராதவங்க எத்தனை பேர் இருக்கலாம், வந்த உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய சல்யூட் அடிச்சிருக்கேன். வர்றவங்க எல்லாருக்கும் ஏதாவது சின்ன காம்ப்ளிமெண்ட், கிஃப்ட் ஆச்சாரிய சார்பாலும் மற்ற ஸ்பான்சர் சார்பாலும் கிடைச்சிருக்கும். வின் பண்றவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இது எல்லாத்தையும் தாண்டி நான் இன்னைக்கு ஒரு செம்ம பர்சனாலிட்டி மீட் பண்ணேன். டாக்டர் செஃப் தாமு அவர்கள். கிவ் a round of big applause. என்ன எனர்ஜி, என்ன enthusiasm. அவர் சொல்றாரு, சார் உப்பு ஜாஸ்தியா இருக்கிறாரு. என்னடா ஸ்மெல் பண்ணியே உப்பு ஜாஸ்தியா இருக்கான்றாரு. ரொம்ப டூ மச். இப்ப நான் எட்டருந்து பார்த்தாலே சொல்றோம், இது நம்ம ஸ்கூல் பசங்களுன்னு கேட்பேன். இந்த கூட்டு வச்சு திட்டணும் தெரியுமா. ஏமா, ஏன்னா ஆச்சாரியானாலும் மைக்கை பிடிச்சா வரணும். ஓகேவா. வேற ஏதோ ஸ்கூல்ல போஸ்ட்டு ஆச்சாரிய காலேஜுக்கு வந்தானா அது வராது. அது ஒரிஜினல் ஆச்சாரியனா அது மேக்கிங்லேயே தெரியும். அது உள்ளேருந்து வெளில வரும். ஓகேவா. அது ஒரிஜினல் ப்ராடக்ட் ஆஃப் ஆச்சாரியனா. ஸோ அது மாதிரி செஃப் தாமு சார் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. என்னோட ஸ்மெல் பண்ணுறாரு, கண்ணால் பார்த்தே சொல்கிறாருன்னா, அவர் சொன்ன உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் உப்பு ஜாஸ்தியாக தான் இருக்குது. எங்க ஸ்மெல்லாலே சொல்கிறாரு. கிளாப் ஃபார் ஹிம். இந்த மாதிரி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் பிரெயின் அது ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாரு. சான்ஸ் இல்லை. அவர் எக்ஸ்பர்டைஸ் லெவல் வெரி ஹை. We should celebrate him. India needs to celebrate him. Once such celebrity has agreed and approved and spent a quality time with us. உங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க, ஸ்மெல் பண்ணி பார்த்தாங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க.
இன்ஸ்டன்ட்டா இது சூப்பர் அட சொன்னா நான் ஒண்ணு அதை மறுபடியும் நான் வேலிடேட் பண்ணேன், வாயில் எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்த்து வேலிடேட் பண்ண ரொம்ப நல்லா இருந்தது, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. அந்த அம்மாக்களோட அன்பும் அவங்களோட ஆர்வமும் அவங்களோட ஆற்றலும் தெரிஞ்சது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. செஃப் ராமு சார் செலக்ஷன் பண்ணி கொடுத்தது எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருக்குன்னு நான் நம்பிட்டேன். ஏன்னா இதுக்கு மேல அவர் ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் தேவைன்னா அவர் செக் பண்றதெல்லாம் நான் அடுத்தடுத்து நானே ரியலா செக் பண்ணி பார்த்தேன். ஹாப்பி சார், தேங்க்யூ ஸோ மச், ஒண்டர்ஃபுல் டு ஹேவ் யூ வித் அஸ், such a loving person, ஒரு ஹார்ட்டி மேன். அந்த மாதிரி ஹார்ட்டியா சந்தோஷமா சமைக்கிற ஒரு சமையல் தான் வந்து இன்னைக்கு மருந்துன்னு ஒருத்தங்க வீட்டில் எதனா வச்சிருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் சமையல் சரியில்லைன்னு அர்த்தம். சமையலே மருந்தாயிடுச்சுனாக்கா மருந்து தேவை கிடையாது, நல்ல சாப்பாடே மருந்தாயிடலாம். ஸோ நம்ம எந்த குறையும் இல்லாமல் நீண்ட நாள் வாழணும், ஆரோக்கியமாக வாழணும். நம்ம பசங்களுக்கு என்னைக்குமே உடம்புல எந்த குறையும் வரக்கூடாது, இம்யூன் சிஸ்டம் சூப்பராக இருக்கணும், ஹைட்டு வெயிட்டு பிரெயின் ஷார்ப்பாக இருக்கணும். அது சமையலில் தான் இருக்குது, முக்கியமாக லஞ்ச் பாக்ஸில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பசங்களுக்கு கலர்ஃபுல் ஃபுட்டை அனுப்புங்க வித் லாட் ஆஃப் கண்டென்ட், ரிச்னஸ். ராஜாவுக்கான சாப்பாடு, ராணிக்கான சாப்பாடு சொல்லிட்டு பார்த்து சமைச்சு கொடுங்க. லவ் யூ லவ் யூ லவ் யூ ஸோ மச். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞாலத்தில் மான பெரிது. நன்றி அப்படிங்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். நன்றி சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ உள்ளங்களுக்கு நான் இன்னைக்கு நன்றி சொல்லணும். இந்த நன்றி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த டாக்டர் ஜே அரவிந்தனுக்கு நன்றி. இந்த ஒரு மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு எங்கேருந்து தான் இந்த மனிதருக்கு வந்து ஐடியா வரதோன்னு எனக்கு தெரியல. அவர் லஞ்ச் பாக்ஸை பார்த்தா ஒரு ஐடியா வருது, அதை மூடினா ஒரு ஐடியா வருது, பேக்கை பார்த்தா ஒரு ஐடியா வருது. இவ்வளோ ஐடியா எங்கேருந்து வருது அப்படின்னு நினைச்சா அதுக்கு பின்னாடி பக்கத்துலயே ஒருத்தவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க, அவங்கள தான் சொல்லணும். இந்த தாயூட்டி தாளாட்டி வளர்ந்த குழந்தைங்களுக்கு தான் இந்த மாதிரி செம ஐடியா வரும். அதுக்கு தேங்க்யூ அம்மா, இவ்வளோ பெரிய டாக்டர் ஜே அரவிந்தன் எங்களுக்கு வளர்த்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாரம்பரியம் அப்படிங்கறதே மறந்து போன காலத்துல பிட்சா, KFC, டாமினோஸ் பிட்சா என்னென்னமோ கேட்கும் பொழுது பேர் கூட வாய நுழையாது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம கிட்ட இருக்கிற சமையல் உலகத்துல எல்லா கண்ட்ரியும் சேர்த்து சமைச்சாலும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல அவ்வளோ பாரம்பரியம் இருக்கு, அவ்வளோ மருந்து அப்படின்னு சொன்ன தானு சார் இது உலகத்தின் சார்பாக நான் கொடுக்கிற நன்றி. ஏன்னா நாங்க திருப்பியும் மண் சட்டியை தொட்டது உங்க காரணமா தான், அந்த கச்சட்டியில குழம்பு வச்சது உங்க காரணமா தான். நான் நான்வெஜ் சமைக்க மாட்டேன், ஆனா இவர் நான்வெஜ் சமைக்கும் போது ஆஹா இதையும் ட்ரை பண்ண மாட்டேன் நான் தோணும். அவ்வளோ அழகா டிவியில பார்க்கும் போதே நாக்குல ஜலம் ஊறணும்னா ஒரு மனிதர் இவர் மோந்து பார்த்துதான் உப்பு சரியில்லைன்னு சொன்னார். ஆனா இவர் சமைக்கிறத டிவியில பார்த்தாலே எனக்கு நாக்குல ஜலம் ஊறும் அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய மனிதர். தேங்க்யூ சோ மச் சார். நம்ம கூட ரெண்டு பெரிய மனிதர்கள் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க உங்க வயரெல்லாம் நிறைக்கிறவங்க. குணா சார், ஜெயின் சார், அவங்க ரெண்டு பேரும் இந்த ப்ரோக்ராம் வந்து தமிழ் செல்வி மேம் வந்து எடுத்துன்னு வந்து இது மெண்டி செக்ரட்டரி அவங்க வந்து இந்த ப்ரோக்ராம் எடுத்துன்னு வந்த உடனே தான் நாங்கள் அவங்களோட இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சு மோட்டிவேட் பண்ணி இந்த ப்ரோக்ராமை சக்சஸ்ஃபுல்லாக ஆக்கினாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். எல்லாருக்கும் நன்றி சொன்னாலும் இதான் இதை போட்டிருக்காங்க, இந்த மைக்கு வேலை செய்யறது. இப்போ நீங்கள் ப்ரீ விசிறின்னு இருக்கீங்கல்ல, கொஞ்சம் விட்டுருந்தாங்க, மேலே ஃபேனை கூட போட்டிருப்பாங்க. அந்த நம்மளுடைய கம்ப்ளீட் இந்த கிரீன் மொபைல் டீம் அண்ட் எனேபிளிங் டீம், நம்மளோட இவங்களுக்கு மீடியா டீமுக்கு இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். நன்றி சொன்னேன்னா சாயங்காலம் நைட்டு வரைக்கும் சொல்லிட்டு இருப்பேன், பரவாயில்லையா? என்னுடைய MD ஆபீஸ்க்கு ரொம்ப பெரிய பெரிய நன்றி சொல்லணும். என்னுடைய ஆசிரியர்கள் ராவு பகலும் பார்க்காதக்கு இந்த ஹாலிடேஸ்ல வேலை செஞ்சதுக்கு பெரிய பெரிய நன்றி சொல்லணும். பெரிய கைத்தட்டு. எல்லாத்தையும் விட லீவு நாள் 11 மணி வரைக்கும் கரெக்ட் விட்டு தூங்குவோமேன்னு இல்லாதக்கு 3 நாளா நாங்க போன் பண்ணில இருந்து ஒரு வாரமா யோசிக்க ஆரம்பிச்சீங்கல்ல, இந்த அம்மா பாட்டி அப்பா அவங்களுக்கு பெரிய 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 நன்றி. ஏன்னா
நீங்க நன்னா சமைக்காட்டாலும் பரவாயில்ல, ஆனா சமையலை பத்தி ஒரு வாரம் யோசிச்சீங்கல்ல, அதுக்கு வேண்டி பெரிய பெரிய நன்றி. சோ இது வந்து ஆச்சாரிய குடும்பம் இப்படிதாங்க இருக்கும். ஒரு கல்யாணம் நடத்துற மாதிரியே ஒவ்வொரு ஈவெண்ட்டும் நடத்துவோம். இதுக்கு ஹெல்ப் பண்ற இப்ப வந்து எப்படி இருக்கும்னா, இந்த எனர்ஜி நமக்குள்ள மட்டும் இப்படி சுழண்டு சுழண்டு இருக்கும், வேர்ல்ட் மாதிரி இருக்கும். இப்படி திடீர்னு எங்கேருந்து வெளியில இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த எனர்ஜியில ஸ்பைரலுக்குள்ள கொண்டு வருவோம்னு தெரியாது. இன்னைக்கு எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண, எங்களுக்கு ஸ்டால்ஸ் கொடுத்த இவ்வளவு பேர் ஒரு லிஸ்ட் நான் படிச்சே தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் 1000 நன்றி. நான் ஜஸ்ட் ரீட் பண்றேன் ஸ்டால்ஸ். தமிழாச்சி மசாலா, TSR ப்ராடக்ட்ஸ், வெங்கடேஸ்வரா ரிஃபைனரி ஆயில், VVD, மேக் மை ட்ரிப், குக்கு மொஸ்கிட்டோ காயில், ஹோப் ஹெல்தி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், NTR, ஏஞ்சல் ஸ்மைலி ஐஸ்கிரீம், பாப்கார்ன் அண்ட் கேண்டி, ஸ்நாக்ஸ், கேக்ஸ், ஜூஸ், பர்ஸ், பேக்ஸ், இயரிங்ஸ், செயின்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், games, sarees, dress materials, visual realities, beverages, shakes, food, mojito, sandwich, fresh juice, sprouts, leather items, stationery items, t-shirts, pulses, food, popcorn, cotton candy, ice cream. இவ்வளோ ஸ்டால்ஸ் போட்ட ஸ்டால்ஸ் ஓனருக்கு big applause. ஸ்பான்சர்ஸ், நிறைய ஸ்பான்சர்ஸ். மேக் மை ட்ரிப் ஸ்பான்சர்ஸ், ரோட்டரி கிளப் வந்து ஸ்பான்சர்ஸ், லான்சன் டொயோட்டோ ஸ்பான்சர்ஸ், GRT ஸ்பான்சர்ஸ், ஏஞ்சல் ஸ்மைல் ஐஸ்கிரீம், MTR, தமிழச்சி மசாலா, அபிராமி ஏஜென்சிஸ், அதுக்கப்புறம் சில்க் சாரீஸ், டிஷர்ட்ஸ், MTR மசாலா, பாக்கி இருக்கிற ஐட்டம்ஸ் பிரைஸ் கொடுத்த எல்லா ஸ்பான்சர்ஸ்க்கும் பெரிய 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 கைத்தட்டு. எல்லாத்தையும் விட நேத்திக்கு காத்தால பார்த்திருந்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நடக்குமான்னு நினைச்சிருப்பீங்க. சோன மழை. அதெல்லாம் மேல இருக்கிற ஒரு இறைவன் இருக்காருல்ல, அவர் நடத்துடா அப்படின்னு சொல்ற மாதிரி நடத்த வைக்கிறாருல்ல, அந்த இறைவனுக்கு பெரிய 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 நன்றி. Thank you so much all of you. Thanks for being just the way you are. Thank you. Respected Dr. Arvind, Madam Chairman, Madam, Mr. Jain and Guna, Principal, staff, dear parents, it's really a great pleasure to be with you all today. Actually, நான் பேச வந்தது எல்லாம் பேசி முடிச்சிட்டாரு அரவிந்த் சார். எனக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. ஆக்சுவலாக டயட்டை பற்றி பேசலான்னாலும் பேசிட்டாரு, என்ன சாப்பிட்லான்னாலும் பேசிட்டாரு. ஆனால் ஒன்றும் சொல்லி ஆகணும், இன்னைக்கு வாவ் மாம் அண்ட் சூப்பர் மாம் பண்ண டிஃபன் பாக்ஸ் ஸ்பெஷல், வாட் எவர் தி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், வாட் எவர் இட் இஸ், அமேசிங், ஃபேண்டாஸ்டிக். ஐ ஃபீல் இந்த 10 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு நேம் சேக். என்னை பொறுத்தவரையிலும் ஆல் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் வினர்ஸ். இந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து வந்து லீவ் நாள் அதுமா வீட்டில் இருந்து சமைச்சு எடுத்து வந்து டிஸ்பிளே பண்ணுறது எவ்வளோ தைரியம் வேணும் தெரியுங்களா? அதுக்கு நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்றதுக்கு அதுக்கு வந்து சல்யூட் ஆல் ஆஃப் யூ, வெரி நைஸ். இதில் ஒரே ஒரு உண்மை நான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியாமல் சில ரெசிபிஸ் நான் திருடி கற்றுக்கிட்டேன். இப்போ எப்படின்னா, லைஃப் இஸ் டில் த எண்ட் லேர்னிங் ஸ்டேஜ் தான். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் எல்லாம் தெரியும் அப்படின்னா நான் பைத்தியக்காரன். இன்னைக்கு நீங்கள் சமைச்சதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஷ்ஷஸ் வந்து தெரியாமல் இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ ஆதங்கமாக எவ்வளோ ஆசையாக சமைச்சிங்கன்றது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அதை டிஷ்ஷஸை பார்க்கும்போதே புரிஞ்சிச்சு. சில பேர் வருத்தப்பட்டிருப்பாங்க, சாப்பிட முடியல, சாப்பிடாம போயிட்டாரு, ஸ்மெல் பண்ணிட்டு போயிட்டாருன்னு. நீங்கள் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க, இப்போ இப்படி இருக்கேன், நான் சாப்பிட்டா எப்படி இருப்பேன்? நியாயமாக சாப்பிட்றதுல அது இருந்தாலும் உங்கள் மனசு நோவக்கூடாதுன்னு அது வாசனை பார்த்து ஏதோ ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டு போயிட்டேன். ரியலி இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக். எனக்கு ஆச்சாரியா ஸ்கூல் நான் வந்து சென்னையில் கேள்விப்பட்டிருக்கேன், கோயம்புத்தூரில் பார்த்துருக்கேன். பாண்டிச்சேரியில் அரவிந்த் சார் வந்து இந்த மாதிரி கலக்க முடியும்னு இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். அவர் ஸ்கூல் மாத்திரம் கலக்கலை, மை காட், த அமௌண்ட் ஆஃப் நாலேஜ், ஃபுட் நாலேஜ் சூப்பர். ஏன்னா அவருக்கு வந்து நல்லா பிரியாணி பண்ணுவார், விட்டுறாதீங்க அவரை, ஒரு நாள் பிரியாணி பண்ண சொல்லுங்க.
சூப்பராக பண்ணுறாரு பிரியாணி. ஏன்னா இஸ் எக்ஸ்பர்ட் இன் பிரியாணி. ஒன்று. ரெண்டாவது மோட்டிவேஷன் அமாங் சில்ட்ரன். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம் இல்லையான்னு தெரியல. ஐ ரியலி லைக் இட் த வே இஸ் செட். அவர் சொன்ன விதம் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு. எங்கள் ஆச்சாரிய ஸ்கூல் பார்த்தா இப்படி தான் இருப்பான் பையன். பையனை பார்க்கும்போது சொல்லலாம் ஆச்சாரிய ஸ்கூல் அதே மாதிரி ஆஜான பாகவோ அது மாதிரி இருக்கணும். அதுக்கு நான் தான் சாட்சி, நான் தான் எங்கள் பையன் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஆணித்தரமாக சொல்லக்கூடிய, அதாவது ஆணித்தரமாக சொல்லலாம், ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் சொல்லக்கூடிய ஒரே மனுஷர் I could see Aravind. I am not exaggerating Aravind. I could see the inner feeling of Mr. Aravind. Really, அது வந்து பெரிய விஷயம். எல்லாமே அது மாதிரி சொல்றது கிடையாது, அந்த அளவுக்கு வந்து பாதரேஷன் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி I must thank here the teachers. அதாவது அன்பிலீவபிளி they worked hard to get this show. அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஒரு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுன்றது ஈஸி கிடையாது. அதுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் அதை டோக்கனை வச்சு அரேஞ்ச் பண்ணுறது பெரிய விஷயம். இதெல்லாம் விட அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து லீவ்னால சாதாரணமாக முகம் சொல்லிச்சு தான் இல்லை. நாங்களாம் ஐஎம் பிரின்சிபல் ஆஃப் த காலேஜ் ஒரு 17 வருஷம் பிரின்சிபலாக இருந்தேன். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 35 வாத்தியாருக்கு இருந்தாங்க. லீவ் நாள் வாசனம்னா மூஞ்சி கொஞ்சம் சொல்லிப்பாங்க, அப்புறம் தாமக்கோசரம் வந்துருவாங்க, அது விஷயம் வேற. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள எனக்கு திட்டுறாங்களான்னு தெரியாது. ஸோ அது மாதிரி எவ்வளோ பேர் திட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் எல்லாரும் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. தட் வே த டீச்சர்ஸ் ஹேட்ஸ் அப் டு ஆல் த டீச்சர்ஸ். லீவ் நாளில் வந்து பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து ஒன்று தான். எல்லாரும் சமைக்கிறீங்க, சமயத்தில் சமையல் நல்லா இல்லை. சமையல் நல்லா இல்லாமல் போது எவ்வளோ என்ன கரெக்டாக போட்டாலும் நல்லா இல்லை அப்படின்னு தோணுது. நிறைய பேர் தோணுது. நம்ம சமைக்கிறோம் ஆனால் சாப்பாடு சுமாராக இருக்குது, ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ கொடுக்கும்போது சுமாராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் சொல்ல ஒரு 3 பாயிண்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் சாப்பாடு ரசத்தில் உப்பு போடலன்னா கூட நல்லாயிருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து என்னை யாரும் திட்டக்கூடாது. என்னால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அடிக்க வந்தீங்கன்னா. அதனால பாயிண்ட் நம்பர் 1 இப்பயே சொல்லிட்டேன், முதலியே சொல்லிட்டேன், என்னை திட்டக்கூடாது அப்படின்னு. நம்பர் 1, சமைக்கும் போது நல்ல எண்ணத்தோடு சமைக்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, எல்லாரும் நல்லா சாப்பிடணும் எண்ணத்தில் சமைக்கணும். அது மாமியார் இருந்தாலும் சரி, மருமகள் இருந்தாலும் சரி, எல்லாரும் நல்லா இது ஏன் சொன்ன அப்புறம் சொல்றேன். எல்லாரும் நல்லா சாப்பிடணும். 3வதா, சமைக்கும் போது அன்பு பாசம் செலுத்தி சமைக்க வேண்டும். அதாவது ஆத்மார்த்தமா சமைக்கிறது. இந்த 3 குவாலிட்டி உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா 100% அது உப்பு இல்லைன்னா கூட கண்டிப்பாக அந்த சாப்பாடு நல்லா இருக்கும். அதுதான் வந்து உண்மை. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் தயவுசெய்து லேடிஸாக இருந்தாலும் சரி, சமைக்கிறதா இருந்தாலும் சரி, ஜென்ஸ் சமைக்கிறதா இருந்தாலும் தயவுசெய்து மன்னிக்கணும் நான் சொல்கிறதுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போது ஒரு டிவி ஆன் பண்ணிக்கிறீங்க. அது டிவியில் சீரியல் ஓடுதா என்ன ஓடுது என்ன தெரியாது. கான்சன்ட்ரேஷன் பாதி டிவியில், பாதி குழந்தைங்க மேலே, பாதி ஜடை பண்ணலாமா, யூனிஃபார்ம் எடுத்து போடலாமா, அயன் பண்ணலாமா அதில். அப்போ சாப்பாடு அடுப்பில் வச்சுருக்கீங்க. சாப்பாடு வெளியே எடுக்கும்போது அந்த சாப்பாடாக இல்லை. ஸ்கூல் திரும்பி பார்த்து அந்த பிள்ளைங்க ஒரு அந்த டிஃபன் பாக்ஸ் வராமல் ஃபுல்லாக திரும்பி வந்துடுது. அது காரணம் சரியான கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் நீங்கள் சமைக்கிறதால அந்த பிள்ளைங்க சமைக்க முடியல. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி சமைச்சிங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க கண்டிப்பாக சாப்பிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் பெற்றோர்கிட்ட, பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் சமைச்சு கொடுத்தா அந்த பிள்ளை சாப்பிடும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது அதை சமைச்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க சாப்பிடாது. குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் பார்த்து வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க நல்லா அழகாக சாப்பிடுவாங்க. கம்பல் பண்ணக்கூடாது. சார் வந்து நான் சொல்ல வேண்டிய நான் சொல்லலாம்னு நினச்சேன், அவர் சொல்லிட்டார், நெய் சாப்பிடுங்க, பால் சாப்பிடுங்க, தெல்லிக்காய் சாப்பிடுங்க, அதே மாதிரி கீரை சாப்பிடுங்க, எல்லாமே சொல்லிட்டார். 1 டீஸ்பூன் நெய் சின்ன வயசுலேருந்து பெரியவங்களும் சாப்பிட்டீங்க அப்படின்னா சத்தியமாக அல்சர் வராது. 1 டீஸ்பூன் நெய் எனி ஃபார்ம் இட் 101% ப்ரூவ்ட் நோ அல்சர். இன்னொன்று திருப்பி பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்ப தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து உங்கள் பிள்ளைங்களை 5 வயசுலேருந்து 15 வயசுல இருந்தாலும் சரி, 20 வயசுல இருந்தாலும் சரி, வெளியே போய் கூப்பிட்டு சாப்பிட வச்சு பழகாதீங்க. வெளியே ஜங்க் ஃபுட் எடுத்து போய் பழகாதீங்க. அதனால இப்போ வந்து நான் வாஸ் டாக்கிங் டு அரவிந்த் ஆல்சோ, தி நம்பர் ஆஃப் டிசீசஸ் பிகம் மோர். தயவு செய்து உங்கள் அன்பு பாசத்தை அந்த சாப்பாடில் காமிச்சு பிள்ளைங்களுக்கு வீட்டு சாப்பாடு கொடுங்க. இட் பி வெரி குட். நம்பர் 2, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் எல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு டைமாவது வீட்டில் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டோம். அப்பா அம்மா குழந்தைங்க
எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டோம். அப்போ என்ன ஆகிடுச்சு, இந்த அன்பு பாசம் பரிமாற முடிஞ்சிச்சு, அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பரிமாற முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நான் என்ன நடந்தது காலேஜில் சொல்லுவேன், எங்கள் ஒய்ஃப் என்ன நடந்துன்னு சொல்லுவாங்க, எங்கள் பாப்பா நடன்னு சொல்லுவாங்க. இவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றங்கள் இருந்துச்சு. தயவுசெய்து தாய்மார்களே, டேபிளில் வச்சுட்டு நீங்கள் போயிடாதீங்க. உங்கள் ஹஸ்பண்டு பிடிக்கலன்னா கூட நீங்கள் பக்கத்தில் இருந்து சர்வீஸ் பண்ணுங்கள். அதுக்கு இருக்கிற மதிப்பு வேறு எதுக்குமே இல்லை. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்குமே தவிர கண்டிப்பாக ஆரோக்கியமற்ற வாழ்க்கையாக இருக்காது. ஏன்னா அது கூடியிருந்து சாப்பிடும்போது சுவை தனி சுவை. அதுக்கு தயவுசெய்து அதை மறந்துடாதீங்க. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு மக்களாகிய உங்களுக்கும், அரவிந்த் சாருக்கும், அவங்க அம்மாவுக்கும், மேலேட்டருக்கும், இதை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும், மீடியா ஸ்பான்சர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன், எல்லாரும் இதையும் நல்லா வச்சுக்கணும்னு தேங்க்யூ வெரி மச். ஒன்று, கண்டிப்பாக கொத்தமல்லி தொகையிலாக இருக்கலாம், கொத்தமல்லி சட்னியாக இருக்கலாம், கொத்தமல்லியில் நீங்கள் சாதமாக இருக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். 2வது புதினா, 3வது பச்சை மிளகாய், 4வது மிளகு, 5வது சீரகம், 6வது இஞ்சி, 7வது பூண்டு. அஃப்கோர்ஸ் ஒன் மோர் ஐட்டம், தனியா, வரமல்லின்னு சொல்லலாம். அது எவ்ரிடே நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறோம், தட் இஸ் ஆன்டிசெப்டிக். இந்த நான் சொன்ன இந்த இன்க்ரீடியன்ட் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஐ செட் 100% வந்து நீங்கள் டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டியதில்லை. இதில் வந்து அழகாக அரவிந்த் சொன்னார், நம்ம சாப்பாடு வந்து மருந்தே உணவு, உணவே மருந்து. அதுதான் உண்மை. நம்மளுக்கு தெரியாமையே நம்ம அந்த இன்க்ரீடியன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம சமைக்கிறோம். அந்த சாப்பாட்டில் மருத்துவ குணம் உள்ள பொருள்கள் நிறையா இருக்குது. பகைவன் வீட்டுக்கு போயிட்டு 10 மிளகு சாப்பிட்டாலும் அந்த பாய்சன் முறிக்கூட தன்மை அந்த மிளகுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு இந்த ஹார்ட்டில் இருக்கிற அந்த ஃபேட் குளோபல்ஸ் கூட வந்து எடுத்துகிற அளவுக்கு இந்த மிளகுக்கு ஒரு தன்மை இருக்குது. அகத்தை சீர் செய்வது சீரகம். நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் ஜீரணமாக அப்படின்னா ஒரு 4 சீரகத்தை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து 1 ஹவரில் பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு சீரகத்துக்கு ஒரு மருத்துவ குணம். அதுதான் அதுக்கு அகத்தை சீர் செய்வது சீரகம் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் பண்ண போகிற டிஷ்ஷு அகெயின் குழந்தைங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். நிறைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ, மோஸ்ட்லி ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கணும். நான் கோதுமை ரவை எடுத்திருக்கேன், குட் ஃபார் ஹெல்த். நீங்கள் ரைஸில் வேணுன்னா நீங்கள் சீரக சம்பா அரிசியோ இல்லை பாஸ்மதி அரிசியோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அரைக்க வேண்டிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி, நான் என்ன சொன்னேன் இப்போது, கொத்தமல்லி, பச்சை மிளகா, தக்காளி பழம், இஞ்சி, பூண்டு பச்சையாக அரைச்சிட்டு அந்த கோதுமை ரவையில் மிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் புதினா இருந்தால் புதினா, வெங்காயத்தை வதக்கிட்டு அந்த கோதுமை ரவையை வதக்கிட்டு தனியாத்தூள் போட்டு 1க்கு 2 தண்ணி விட்டு வேக வச்சுட்டு உப்பு போட்டு அந்த கோதுமை கொத்தமல்லி புலாவ் டேஸ்டி, healthy and really is highly medicinal value for all the children. இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்னா அந்த டிஃபன் பாக்ஸ் எம்டியாக தான் வரும். ஸோ நான் செய்ய அந்த தயிர் சாதம்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸ்கூலில், ஒரு மாதிரி கேக் மாதிரி வருது. அது கேக் மாதிரி வராமல் எப்படி தயிர் சாதம் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ லெட் ஸ்டார்ட் திஸ். நான் சொன்னேன் பச்சை மிளகா, தக்காளி பழம், இஞ்சி, பூண்டு அண்ட் கொத்தமல்லி போட்டு மிக்சியில் போட்டு எடுத்துடலாம். ஆக்சுவலாக நீங்கள் சமையலில் கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இம்ப்ராப்பர் பிளானிங். சாஃப்ட் வெஜிடபிள் எல்லாமே 3 நிமிஷத்தில் சமைச்சிட்டு வெளியே வந்துடலாம். ஹார்ட் வெஜிடபிள் குக் பண்ணுறதுக்கு 7 நிமிஷம். சீ ஃபுட் குக் பண்ணுறதுக்கு, சீ ஃபுட் போட்டதுலேருந்து, மீனோ இறவோ போட்டதுலேருந்து 4வது நிமிஷம் கண்டிப்பாக எடுத்துடணும். அதுக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். பிராய்லர் சிக்கன் 7 நிமிஷம், அதுக்கு மேலே எடுத்து ரப்பர் தோலாக வரும், ஒரு மாதிரி நார்னராக வரும். அதாவது 7 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணால். மட்டன் குக் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ். இதுதான் நீங்கள் இந்த மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முட்டை வேக வைக்கிறதுக்கு 7 நிமிஷம். இதை வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பிளானிங் கரெக்டாக இருக்கும். 3 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் 3 டிஷ் செஞ்சுட்டு வெளியே வந்துடலாம். எவ்வளோ நாள் வந்து அந்த வெண்டைக்காய் போட்டு வதக்குனா அது ஒரு மாதிரி கலர் சேனல் என் கலரில் வந்துடும். அது வெண்டைக்காவை மெதுவாக 3 நிமிஷத்தில் வதக்கி எடுத்துட்டிங்கன்னா அது சாஃப்ட்னஸ் இருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, மிக்ஸில் போட்டிக்கலாம். கோதுமை ரவை போதும், அரைக்கிற போதும். இப்போ அந்த கோதுமை ரவையில் பாருங்க, இதில் வச்சுருக்கேன் கோதுமை ரவையை அதை போட்டுறேன். சீரக சம்பா அரிசியில் செய்யலாம், பாஸ்மதி அரிசி செய்யலாம், இல்லை நம்ம வீட்டில் ரெகுலர் யூஸ் பண்ணுற பொன்னி சாதத்துலையும் செய்யலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்,
2.5 அழகுக்கு ரவை போட்டிருக்கேன். நான் சொன்னேன் அரைச்சி வச்சிருக்கிற 2.5 அழகுக்கு தக்காளி பழம் பார்த்தீங்க அப்படின்னா 4 தக்காளி பழம், 1 கட்டு கொத்தமல்லி, 6 பச்சை மிளகா, 25 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு. இதுதான் அளவு. அதை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த அரைச்சதை இதில் போட்டுறேன். ஓகே, மிக்ஸ் பண்ணிடலாம். முடிஞ்ச வரலும் வீட்டில் தயவு செய்து ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பூன் மனம் தான் கிடைக்கும். கை யூஸ் பண்ணால் கை மனம் கிடைக்கும். இங்கேருந்து வர்றது கையில் வருது, அந்த கையில் சூடுபட்டு அந்த சாப்பாடு கலக்கலாக இருக்கும். ஸ்பூன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாப்பாடுக்கு டேஸ்ட் மாறும். இப்போது இதில் வந்து அந்த அரைச்சதை போட்டுட்டாச்சு. எண்ணெய் எல்லாருக்கும் தோன்றது மனசில், எந்த எண்ணெய் நல்ல எண்ணெய் நிறைய வருது. நிறைய எண்ணெயை சொல்கிறாங்க. கார்டியா லிவர் ஆயில்ன்றாங்க, ஹார்ட் ஆயில்ன்றாங்க, நல்லெண்ணெய் செக்கு, மரச்செக்கு நல்ல எண்ணெய்ன்றாங்க, அது மாதிரி கடலை எண்ணெய் சொல்கிறாங்க, தேங்காய் எண்ணெய்னு சொல்கிறாங்க. எந்த எண்ணெய் நல்ல எண்ணெய்? அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரலும் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் 2 மாத்திரம்தான் உடம்புக்கு நல்லது. ஏன்னா மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ். இது மாத்திரம்தான் நம்ம உடம்புக்கு நல்லது. இப்போது ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை விடுறேன். ஆனால் இதுக்கு ரவை ஜாஸ்தி இருக்கிறதால 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுறேன். எல்லோரும் ஒரு ஃபீலிங் என்ன அப்படின்னா, எவ்வளோ எண்ணெய் ஊற்றி சமைக்கிறேன் பாருங்கள் டிவியில். அதனால தான் இப்படி இருக்கான். நான் சாப்பிட்டதே கிடையாது, ஆனால் பழைய வந்து என் மேலே அதனால தான் இப்படி இருக்காங்க. அந்த ஒரு குழிக்கரண்டின்னு சொல்கிறது மாவு கரண்டி இல்லை, சாம்பார் கரண்டி. மாவு கரண்டிக்கும் சாம்பார் கரண்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த சாம்பார் கரண்டியில் ஊற்றினீங்கன்னா 50 ml. எல்லோரும் நினச்சிக்கிறது நம்ம சைஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே எண்ணெய் சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம், எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோம் பாருன்னு சொல்கிறது. அதனால் ஒரு குழிக்கரண்டி அப்படின்னா சாம்பார் கரண்டி. எண்ணெய் சூடாகுது, பட்டை லவங்கம் பிரிஞ்சியில் கொடுங்க. அப்படியே வச்சு மேலே வச்சுக்கோங்க. அப்படியே மொத்தமாக வைங்க, ட்ரே வைங்க. யா 2 பட்டை. ஆக்சுவலாக இன்னொன்று இந்த இடத்துல சொல்லி ஆகணும். இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜாதிபத்திரி அன்னாசிப்பு மராட்டி மோகு ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அது அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். என்னுடைய சமையலில் 2 பட்டை தான் போடுவேன். 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 அன்னாசிப்பு. இது வந்து ஏன் அப்படின்னா இந்த 2 பிரிஞ்சி இலை 2 பட்டை போடுறது, சாரி 2 லவங்கம் 2 ஏலக்காய் போடுறது ஒன்லி வாசனைக்கு தான் தவிர அந்த கரம் மசாலா டேஸ்ட்டு கிடையாது. ஒன்லி வாசனை பொருள் தான் அது. தட் கேன் கிரியேட் அசிடிட்டி. இதே நீங்கள் லவங்கப்பட்டை அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்ட் மெடிசினல் வேல்யூ. லவங்கன்னு சொல்லும்போது மெடிசினல் வேல்யூ. எப்படி தனியாக இருக்கும்போது, இப்போ சப்போஸ் எல்லாருக்கும் சுகர் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க, எல்லாம் நிறைய செட்டாஃபின் சாப்பிட்றாங்க, தட் மெட்ஃபார்ம் மெடிசன் சாப்பிட்றீங்க. அதை விட்டுட்டு 2 கை முழு தனியாக, 1 கை வெந்தயம், 6 பட்டை லவங்கப்பட்டை, 2 கை தனியாக, 6 லவங்கப்பட்டை, 1 கை வெந்தயம் போட்டு சூடு பண்ணிவிட்டு பொடி பண்ணிவிட்டு காலையில் உருவின் வயத்தில் 1 டீஸ்பூன் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா உங்கள் ஃபாஸ்டிங் பிபி சுகர் 140 இருந்துச்சுன்னா, 140 இருந்துச்சுன்னா 1 மாதம் பொறுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி அபவுட் 197 to 110 இருக்கும். அந்தளவுக்கு இந்த வர தனியாவுக்கும் வெந்தயத்துக்கும் அந்த லவங்கப்பட்டைக்கும் உங்களுக்கு வந்து மருத்துவ குணம் ஜாஸ்தி இருக்குது. எஸ்பெஷலி ஃபார் சுகர் அண்ட் பிபிக்கு இது கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன சூடாச்சு? வெங்காயம் 2 கை வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதக்கிடலாம். அதை இது 3/4 பாகம் வதக்கினா போதும். இப்போது இந்த ஊற வச்ச ரவை, நீங்கள் அரிசியாக இருந்தாலும் சரி ரவையாக இருந்தாலும் சரி ஊற வச்சதை, அதாவது இந்த மசாலா ஊற வச்சதை போட்டுருவோம். ஓகே, நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு 1 கை. இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதில் 1க்கு 2 தண்ணிக்கு பதிலாக 1 தேங்காய் பால் 1 தண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் ரிச்னஸ் நல்லாயிருக்கும். இப்போ நான் சேர்க்குறதில்ல தண்ணி. இப்போ உப்பு போட்டுடலாம். ஒன்றுக்கு 2 தண்ணி.
எவ்வளோ நேரம் ஆச்சுங்க இது? 5 நிமிஷம் இருக்குமா? அவ்வளோதான். நீங்கள் ஊற வைக்க வேணாம். அரிசியில் போட்டு அப்படியே அந்த மசாலாவை அரைச்சிட்டு அரிசியை போட்டுக்கலாம். இல்லை நான் சொன்ன கோதுமை ரவை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சீரக சம்பா இருந்தால் சீரக சம்பா யூஸ் பண்ணிக்கலாம். சார் இதில் உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும் பாருங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீல் தெரியுது. இல்லை நீங்கள் வாங்கலேன், நீங்கள் தான் கரெக்டாக சொல்கிறீங்க. அதை கரெக்டாக இருக்கா? போடும்போது நிறைய போடுற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதாவது 3ங்க. உப்பு ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது, காரம் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது, உப்பு கம்மியாக இருக்க வாய்ப்பாக இருக்குது, புளிப்பு ஜாஸ்தியாக வாய்ப்பாக இருக்குது. சர்க்கரை ஜாஸ்தியானா கூட சாப்பிடலாம். உப்பு ஜாஸ்தியாச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். காரம் ஜாஸ்தியாச்சுன்னா அதே மாதிரி புளிப்பு ஜாஸ்தியாச்சுன்னா என்ன பண்ணணும்? இப்போ எல்லாம் சொல்கிறது உப்பு ஜாஸ்தியாச்சுன்னா உருளைக்கிழங்கு வாயில் உருளைக்கிழங்கு போடலாம், இல்லை சாதத்தை உருட்டி போடலாம், அப்போ உப்பு கம்மியாகிடும் அப்படின்னு. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் குழம்புல உப்பு ஜாஸ்தியாச்சுன்னா அதை பரிமாறும்போது சூடான தண்ணி, கொதிக்கிற தண்ணி 2 குழிக்கரண்டி விட்டு அந்த குழம்பை சர்வீஸ் பண்ணும்போது சுவை மாறாது. அந்த ஆஸ்பெக்ட், அதாவது அந்த பர்டிகுலர் டைமில் வந்து உப்பு கரெக்டாக தெரியும். பட்சத்தில் திருப்பி உப்பு வந்துடும். உப்பு ஜாஸ்தியானாலும் மாத்திரம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அரை உப்பு போட்டுக்கோங்க, வேணும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. காரம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தக்காளி பழம் 2 பிழிஞ்சு போட்டால் காரம் கம்மியாகிடும். புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் காரத்தை போட்டிங்கன்னா புளிப்பு சரியாயிடும். இதுதான் ஆக்சுவலாக மெயினான இது. நான் சொன்ன தயிர் சாதம் மூடி போட்டலாமா? ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு அதில் லஞ்ச் பாக்ஸ் போதும் போட்டுருங்க. நல்ல தயிர் சாதம் ஒரு அழகு அப்படின்னா எப்படி ஒரு 6 பேர் சாப்பிடலாம். ஒரு அழகு பச்சரிசி, 3 அழகு தண்ணி எல்லாம் வேக வச்சிடணும். 2 அழகு பால் குழச்சிடணும். 50 கிராம் வெண்ணெய் அந்த சாதத்திலே போட்டுடணும். ஏன் அப்படி பார்க்குறீங்க? என்ன அது போட டேஸ்ட் இருக்குங்க, குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நான் எனக்குன்னு கொடுக்குற மாதிரி பார்க்குறீங்க. 50 கிராம் வெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாளிப்பு கொடுத்துருங்க. அது கூட துருவன கேரட் போட்டாலும் சரி, திராட்சை பழம் கொடுத்தாலும் சரி, இல்லை மாதுளம்பழம் போட்டாலும் சரி போட்டுக்கோங்க. இது ஒன்றும் தயிர் ஊற்றவே இல்லை. இப்போ பிள்ளைங்க ஸ்கூல் போகிறாங்க, அந்த டப்பாவில் அந்த சாதத்தை குழஞ்சி இருக்கு போட்டுடணும். போகும்போது ஸ்கூலுக்கு டப்பாவை மூடும்போது 2 டீஸ்பூன் தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். அது ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் சாப்பிடும்போது அந்த கேக் மாதிரி வராது, தளத்தளன்னு இருக்கும், அந்த க்ரீமியாக இருக்கும். பிள்ளைங்க ஒரு நல்ல ஆவக்காய் ஊறுகாயோ இல்லை உருளைக்கிழங்கு மசாலாவோ கத்திரிக்காய் சாப்ஸோ இல்லை எங்கள் பணியில் சொன்னால் நல்ல மட்டன் தூக்கு, சிக்கன் வறுவல், கோழி மசாலாவோட சாப்பிடும்போது கலகலான ஒரு டேஸ்ட்டு. ஓகே, பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளா வெஜிடபிள் ரைஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு. வெரி குட். ஓகே, பிள்ளைங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ இப்போத்திலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாட்டு காய்கறிகளை யூஸ் பண்ணுங்க. ஃபைபர் கண்டென்ட் நிறைய, அதாவது நார் சத்து அதிகம் உள்ள நாட்டு காய்கறி. அதனால் நீங்கள் பீட்ரூட் கேரட்லாம் கொடுக்கக்கூடாது கிடையாது, கொடுக்கலாம். சாதத்தை வடிச்சுக்கணும். எந்த ரைஸ் வந்தாலும் சரி, பாஸ்மதி இல்லை ஆர்டினரி பொன்னி ரைஸு, அப்படின்னா சீரக சம்பா. எண்ணெய் ஊற்றுறோம். தாளிக்கிறதுக்கு வெறும் கருவேப்பிலை மட்டும் தாளிச்சுக்கோங்க, வெறும் தாளிக்கோன்னா. கூட முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு என் கலரில் வதக்கணும், அந்த கோல்டன் கலரில், அப்படிதான் இருக்குது சார். அந்த கலரில் வதக்கிட்டு இந்த காய்கறி போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கக்கூடாது. 2 நிமிஷம் தான் காய் வதக்கணும். அது சாப்பிடும்போது அந்த காயோட கிரன்ச்சினஸ் இருக்கணும். அப்போ தான் அதில் எல்லா சக்தியும் அதில் இருக்குதுன்னு அர்த்தம். வெந்த சாதத்தை போட்டுருங்க, உப்பு போட்டுருங்க. கண்டிப்பாக மிளகுத்தூள், பிள்ளைங்களுக்கு பிடிக்கலனா கூட பிடிக்காத மாதிரி சேர்த்துருங்க. அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான வெஜிடபிள் ரைஸ். ஒன்றே முக்கியமான விஷயம், எந்த காரணத்தை கொண்டோம் அஜினமோட்டோ கூடாது. அஜினமோட்டோடைய டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வரணும் அப்படின்னா கொஞ்சமாக அந்த தக்காளி பழத்தை மிக்சியில் ஓட்டிட்டு
மேபி ஒரு 4 டீஸ்பூன் இந்த ஃப்ரைட் ரைஸ் விட்டிங்க அப்படின்னா அந்த அஜினமோட்டோ தட் இஸ் கால்டு உமாமி டேஸ்ட்னு சொல்கிறோம். அந்த உமாமி டேஸ்ட்டு அந்த டொமேட்டோவில் இருக்குது. அதை விட்டிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வரும், கண்டிப்பாக வரும். இது கொஞ்சம் சூடாக கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஸ்கூல் கொடுக்கும்போது அதுக்கு ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு டொமேட்டோ சாஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லது. ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க சாப்பிட்டு வருவாங்க. தோசை எல்லாருக்குமே பிடிக்கும். இது என்னுடைய பாணியில் சொன்னால் தோசை பிஸா. பிஸா சொல்லும்போது சீஸ் கிடையாது, டொமேட்டோ சாஸ் கிடையாது, அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் கிடையாது, காய்கறிகள். மெயினாக வந்து மரவள்ளிக்கிழங்கு, காய்கறிகள் ப்ளஸ் மரவள்ளிக்கிழங்கு தூக்கி சீவிட்டு அது என்ன பண்ணுறது, இந்த வெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிறேன். மிளகுத்தூள் மேலே தூவிட்டு அது அந்த வெஜிடபிள் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு தோசை ஊற்றின பிறகு அது தோசை மேலே தூவிடுறத. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேப்சிகம் கலர்ஃபுல்லான கேப்சிகம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேப்சிகத்தோடு தோசையை திருப்பி போட்டு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு திருப்பிட்டு அந்த கலர் அப்படியே இருக்கணும். அதை சாப்பிட்டு பாருங்கள், அடா சூப்பராக இருக்கும். அடுத்தது பருப்பு தோசை, சூப்பர், ரொம்ப ரொம்ப ஹைலி ப்ரோட்டீன் கண்டென்ட். உசிலியா நான் பருப்பு அடை சொல்லிருக்கேன். ஓகே, பருப்பு பொடி வரணும். ஹலோ சார், முன்னே கிருபானந்த வாரியார் அடிக்கடி விளாம்பழ ரசத்தை பற்றி சொல்லுவார். அதனால குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி விளாம்பழ ரசம் அந்த ப்ரிப்பரேஷன் எங்கம்மா கிடைக்குது இப்போ, யாரும் சாப்பிட மாட்டேங்கிறீங்களா? அதுக்கு அந்த அளவுக்கு அந்த விளாம்பழத்துக்கு அயன் கண்டென்ட் இருக்குங்க, அவ்வளோ நல்லது. ஆமாம், டைஜஸ்ட். புளி சொல்லுவோம், புளியை வந்து கரும்புளி, அதை இடிச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் மிளகு சீரகம், அதாவது மிளகு சீரகத்தை இடித்து தான் போடுவாங்க. அந்த விளாம்பழம் உள்ள இருக்க அந்த பழத்தை எடுத்துருவாங்க. கொதி வரும்போது அந்த விளாம்பழத்தை போடணும், தாளிப்பு போட்டு. புளி கம்மி பண்ணணும், ஏன்னா விளாம்பழம் புளிக்கும். அதை பிசைஞ்சு சாப்பிடாது. அது எப்படின்னா சாதத்தை குழைய வடிச்சிக்கணும், அந்த விளாம்பழ ரசத்தை ஊற்றிக்கணும், தொட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாழைக்காய் வறுவல் கலகலாக இருக்கணும். ஆக்சுவலாக இவங்க கேட்டது பருப்பு பொடி. ஒன்று பொட்டுக்கடலை மாவில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கடலை பருப்பில் பண்ணலாம். பொட்டுக்கடலை மாவு 6 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், அதை வதக்கிட்டு பொடி பண்ணிவிட்டு சாதத்தில் போட்டு நல்ல எண்ணெயில் நெய் விட்டு சாப்பிடும்போது அது பருப்பு பொடி சூப்பர். ஓகே, அப்படின்னா கடலைப்பருப்பு வறுத்துட்டு கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு நம்மளா எதுவுமே இன்டியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஆக்டிவாக இருக்கா, டாக்டர்கிட்ட போனீங்கன்னா எப்படி இருக்கான், குழந்தை ஆக்டிவாக இருக்கானா, ஒல்லியாக இருக்கானா, ஆக்டிவாக இருக்கானா, விட்டுருங்க. வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பாடி கான்ஸ்டன்ட் அந்த ஏஜில் வராது. ஆக்சுவலாக சில குழந்தைங்க குண்டாக இருக்கும், அப்போ பெரியவங்க ஆகும்போது ஒல்லி ஆகிடுவாங்க. சில குழந்தைங்க ஒல்லியாக இருப்பாங்க, பெரியவங்க ஆகும்போது குண்டாயிடுவாங்க. அப்படி தாங்களானது. அதனால் இப்போ நீங்கள் வந்து தயவுசெய்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க, ஆக்டிவாக இருக்கிறதுக்கு சொல்லுங்கள். அது வேணா ஒத்துக்கிறேன். ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா 4 வயசு குழந்தைங்களுக்கு 3 பாதாம் பருப்பு ஊற வச்சு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாதாம் பருப்பை பாலில் அரைச்சி கொடுத்தாலும் சரி, இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் சரி, பால் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும், வெயிட் போடாது. இவர் ஒரு அழகாக ஒன்று அரேஞ்ச் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் நட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி கொடுங்க, ஷெல் நட்ஸ் அப்படின்னாங்க. இந்த பிரெயினுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நட்டு பார்த்திங்க அப்படின்னா அக்ரோட் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா வால்நட்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஏன்னா அந்த நட்டுடைய ஷேப்பை பார்த்திங்கன்னா பிரெயின் ஷேப்பில் தான் இருக்கும். அது நீங்கள் சாப்பிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்ல மூளை வளர்ச்சி சூப்பராக இருக்கும், அந்த குழந்தை பிரில்லியண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. அதனால வால்நட் இஸ் வெரி குட் ஃபார் த சில்ட்ரன், யூ கேன் கிவ் இட் ரைட் ஃப்ரம் தி 4 years. அதே மாதிரி முக்கியமான விஷயம், நம்ம வீட்டில் வந்து இன்ஃபென்ட்ஸ் இருப்பாங்க 5 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ள. அந்த குழந்தை குண்டாகணும்னு சொல்லிட்டு தயவுசெய்து திக்கான பாலை கொடுத்துடாதீங்க. சர்க்கரை போடக்கூடாத விஷயம் வேறு, திக்கான பால் கொடுக்கக்கூடாது. அந்த பாலில் வந்து 1க்கு 2 தண்ணி விடணும், தண்ணி விட்டு தண்ணியாக தான் கொடுக்கணுமே தவிர திக்காக கொடுக்கக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன், அந்த 5 மாதம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த கக்கரை அந்த ஸ்டைல் இருக்கும், தண்ணி பால் சாப்பிட்ட பிறகு அந்த கக்கும் போது என்னாவும் திக்காக விடும், திரியாக இருக்கும், திக்காக விடும் அந்த பால். சமயத்தில் ஏதாவது ஒரு கட்டி மாதிரி அந்த பால் அது வாமிட் பண்ணிச்சு அப்படின்னா பிரெயினுடைய நர்வஸ் அஃபெக்ட் ஆகிடும். ஏன்னா அதுக்கு வந்து நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அந்த பையன் இன்னும் வந்து 35 வயசு, அந்த 5வது மாதத்தில் அந்த மாதிரி ஆச்சு. இன்னும் வந்து கண்ணு திறந்து ஜஸ்ட் நேராக பார்க்க முடியாது, பேச முடியாது, அந்த அளவுக்கு அது பிரெயின் அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஆதங்கத்தில் நிறைய வெயிட் போடணுன்றது தயவுசெய்து அந்த இன்டென்ஷன் வேண்டாம். ஆரோக்கியமாக 1 கிளாஸ் பாலில் 2 கிளாஸ் தண்ணி விட்டு கொடுத்தாவே அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். புரியுங்களா?
இப்போ சூப்பரான வெஜிடேரியன் சூப் எப்படி இருக்குன்னு தம்பி கேட்குறப்பில் எல்லா காய்கறியும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. என்ன காய்கறி பிடிக்குமோ அந்த காய்கறிகளை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி பழத்தையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகு இடித்து போட்டுக்கோங்க. பூண்டு இஞ்சி இடித்து போட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை வந்து ஒரு தண்ணியாக இருந்தால் அது அரை தண்ணியாக மாற்றிக்கோங்க. 2 தண்ணியாக இருந்தால் ஒரு தண்ணியாக மாற்றிக்கோங்க. அது வரவரில் நல்லா கொதிக்க விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சூப் சூப்பராக இருக்கும். இதில் சாதாரணமாக நெய் விடலாம். நெய் வேணுன்றவங்க நெய் விடலாம். ஒரே ஒரு ட்ரிப்பு வச்சு ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். ஒரு டிப்பு யாருக்கும் சொல்லித்தரக்கூடாது நீங்கள் அப்படின்னா நான் சொல்லித்தருவேன். இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி இப்போது கால் குழிக்கரண்டி எண்ணெய் விடுறேன். இட் குட் பி நல்லெண்ணெய், இட் குட் பி கடலை எண்ணெய். அப்போ அதை டேஸ்ட் பாருங்கள், கலக்கலாக இருக்கணும். ஆக்சுவலி ஓகே ரெடி ஆயிடுச்சு சார். அரவிந்த் சார் நம்ம சாப்பிடலாமா? அவன் சாப்பிடும்போது தான் பேச முடியும். தட்டில் எடுத்து போட்டு சாப்பிட்றத பார்க்கும்போதே நமக்கும் அதை சாப்பிடணும் போல தான் இருக்கு. இல்லை லஞ்ச் பிரேக்ல பாசமான ஒரு யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை உப்புமாவா அப்படின்னு நிறைய குழந்தைங்க கேட்பாங்க. இந்த பெரிய குழந்தை கூட கேட்பேன். ஏன்னா நமக்குலாம் பரோட்டா தோசை நல்லா சாப்பிட்டு வாசனையை பார்க்கும் போதே ஓகே தட்டு கையில் கொடுக்க மாட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த ஈவென்ட் பண்றோம்னாமே நாங்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பேர் ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. மேக் மை ட்ரிப், ஜிஆர்டி, லான்சன் டொயோட்டோ, எம்டிஆர், தமிழச்சி மசாலா, அபிராமி ஏஜென்சிஸ். சார் எல்லாரும் ஸ்டேஜுக்கு வாங்க ப்ளீஸ். G10 வராங்க பின்னாடி ரைட் வாங்க. Calling on to the dais, the winner of the Yoti showroom 5,000 rupees gift voucher, gift hamper going to the godly lucky fellow G10. சசிகலாவுக்கே கொடுக்குறாங்க. ரைட் அடுத்த லக்கி டிரா. இதுக்கு என்ன 10 பேரா கூப்பிட போறோம். நீங்க எல்லாரும் சாரியில பிளசண்டா இருக்கீங்க, டி-ஷர்ட்ல அதை விட பிளசண்டா இருப்பீங்கன்றதுக்காக உங்களுக்கான டி-ஷர்ட்ஸ் லக்கி டிரா. friendly 17 to 26. F 17 to 26. Non-Acharyans, special gifts. E28. E28 இருக்காங்களா? E35. E28 இருக்காங்களா? வாங்க E35 வாங்க. E21. நம்ம அந்த 10 பிரைஸ் யார் யார் வாங்கியிருக்காங்க லக்கி வின்னர்ஸ் கிடையாது. இன்னைக்கு சமைச்சு வாசமா தாமோ சார் கிட்ட பிக் அப்ளோஸ் வாங்கி ஜெயிச்சவங்க யாருன்னு பார்க்க போகிறோம். அண்ட் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 10. 10th பிளேஸ். எதுக்காக 10th பிளேஸ்னால் லாஸ்ட் எல்லாம் கிடையாது. இந்த ப்ரைஸோட இதுக்கு மாறும் அவ்வளோதான். இட் இஸ் வித் ஜியோ மொபைல் அண்ட் இட் கோஸ் டு இருக்கணும் J19. அண்ட் 9th பிளேஸ் again the same Jio mobile. Sorry, same கிடையாது, வேற ஒரு Jio mobile. And it goes to பறந்து போகும்னு சொன்னேன் இல்லையா, E10. Very good. And now it's for 8th place. இவங்க ரொம்ப ஜில்லுல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹாட்டான ஒரு விஷயம், அயன் பாக்ஸ். And it is for J
D14. Now it's 7th place with blender. It goes to D14. 6th place with a toaster. வீட்ல next pair toast பண்ண மாட்டாங்க, டோஸ்டரோட விளையாடுவாங்க. It is D37. 4th place is that too so hot induction stove. It is for H4. H4 induction stove. 3rd place H12 with the 5,000 rupees sponsored by GRT. H12. And now it is 2nd place again by GRT. 10,000 rupees gift voucher. It is for D25. D25 with a gift voucher of rupees 10,000 sponsored by GRT. Bigu! Now it's time for 1st place. Karasaramana Super Samayal. It is, and they're going to fly. It goes to I5. தடை சிதறிட உடைபட ஏறடா விடை வீரமே தடை சிதறிட உடைபட ஏறடா விடை வீரமே. இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கேன். என்ன பேசுறதுனே தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் சமையல் பற்றியே திங்க் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக, என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் பியூட்டி பார்லர்லேயே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். நான் வந்து சும்மா நைட்டு தான் பார்த்தேன். அப்போ பழங்காலத்து மண்பாண்ட சமையல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதனால் சாருக்கு ரொம்ப பிடிச்சி எனக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. அதாவது இவங்க சமைச்சது வந்து ஒரு நல்ல அருமையான முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க. வத்தக்குழம்பு வாஸ் ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பானையில் வைக்கிறதால அது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து பாரம்பரியம் வந்து கடைப்பிடிச்சிருந்தாங்க. 1 மண்பானை, 2வது அந்த வத்தக்குழம்பு, 3வது பார்த்திங்க அப்படின்னா யாருமே அந்த முருங்காயோட மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கிறதில்ல. பெஸ்ட் பார்ட் அவங்க வந்து மாங்காய் போட்டு புளிப்பை கம்மி பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் அந்த சாம்பாருக்கும் அந்த வத்தக்குழம்புக்கும் அந்த சாதம் வச்சுருந்தாங்க. சூப்பருங்க. உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்க? 5 பேரா 10 பேரா? 4 பேர். நீங்கள் 4 பேரும் செண்பக ஹோட்டலுக்கு டின்னருக்காவது லஞ்சுக்காவது கண்டிப்பாக போனால் இவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ பேர் கொடுத்தா அது லஞ்ச் ஸ்பான்சர்ட் பை செண்பக ஹோட்டல் ஆர் டின்னர். ஓகே, 4 பேர் போகலாம். தேங்க்யூ மேம். ஆக்சுவலி இப்போ நாங்கள் வந்து ஒரு பானை சோறு ஒரு பானை குழம்பு கான்செப்ட் வச்சுருக்கோம். ஸோ அது ட்ரெடிஷ்னல் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டு ஸ்டைல் எல்லாமே உணவு தான். மீன் குழம்பு, கறி குழம்பு அந்த மாதிரி. ஸோ ஒரு வார்ம் வெல்கம். உங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக நீங்கள் வாங்க, உங்களுக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம். எய்தர் லஞ்ச் ஆர் டின்னர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எல்லாம். எம்டி சார் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ எத்தனை பேர் இங்கெல்லாம் வந்து இன்ஷூர் பண்ணியிருக்கீங்க லைஃபை? ஏன் இன்ஷூர் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு வேண்டி நீங்கள் தேவை அப்படிங்கிறதுனால தான் இன்ஷூர் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நொடியும் நான் சேஃபாக இருந்தால் தான் என் ஃபேமிலிக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு இங்கே எத்தனை அம்மாக்கள் ஹெல்மெட் போட்டுட்டு 2 வீலர் ஓட்டிட்டு வந்தீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் நில்லுங்க. எஸ், 1 ஹெல்மெட் போட்டுட்டு அம்மா வாங்க இன்டெகிரிட்டியோட. இன்னைக்கு ஹெல்மெட் போட்டுட்டு யாரெல்லாம் வந்தீங்களோ ஃப்ரண்ட்ல வாங்க. ஹெல்மெட்டோட வாங்க ப்ளீஸ். World class education.